காலை உணவு சாப்பிடும் பொழுது, காலை உணவு அப்படின்னா நீங்க நிறைய பேர் இட்லி, தோசை, பொங்கல், பூரி, வடை இதான் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மிக மிக முக்கியமா சொல்றது, காலை உணவுல மிக சரியாக நிறைய புரதங்களையும் நிறைய மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கிற மாதிரி, அதே சமயத்தில் சற்றே லோ கிளைசிமிக்கான உணவை எடுக்க சொல்றாங்க. அப்படி என்ன எடுப்பது சார்? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இட்லி, சாம்பார், பூரி, வடை, பொங்கல் இப்படித்தானே சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். காலகாலமாக இது தானே சாப்பிட்றோம்னா, இன்றைய அறிவியல் நிறைய விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அது ஏற்றுக்கொள்ளணும். சிறு குழந்தைகளா இருக்காங்களா, நல்லா இட்லி கொடுங்க. அதுவும் கேழ்வரகு சேர்ந்த உணவு வளரக்கூடிய குழந்தைகளுக்கு மிகச்சிறப்பு. ஆனால் 40 வயதுக்கு மேல இருக்கிறோம், நம்முடைய தாய் தந்தையருக்கு சர்க்கரை வியாதி இருக்கு, இல்ல நமக்கே சர்க்கரை வியாதி இருக்கு. நமக்கான உணவுல, காலை உணவுல வெறும் இட்லியும் தோசையும் இருந்தால் தவறு நண்பர்களே. காலை உணவு கொஞ்சம் சுண்டல், கொஞ்சம் நல்ல முளை கட்டிய பயிறு, நிறைய காய்கறி துண்டு, இல்லை என்றால் பழத்துண்டு, 2 முட்டை, நல்ல கோழி முட்டையில் இருக்கக்கூடிய ஆம்லெட்டோ இல்லை அவித்த முட்டையோ, கொஞ்சம் பாதாம் பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை என இருக்கட்டும். சார் இதெல்லாம் சரி, இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது. இதுதான் உணவு, காலை உணவு. இதை மட்டும் எடுத்துக்கொள்ளணும். அதை தாண்டி கொஞ்சம் பசித்தா நம்ம நல்ல சிறுதானியங்கள்ல திணை அரிசியில பொங்கல் கொஞ்சம் போல எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் வரகரிசியில சிறிது உப்புமா செய்து சாப்பிடலாம். இப்படியான ஒரு சிறுதானிய உணவு காலையில கொஞ்சம் உணவா எடுத்துக்கொள்ளலாம். பெருவாரியான உணவு காய்கறிகளும் பழங்களும் இது மாதிரி தான் காலை உணவு இருக்கணும்.